ஹாய் பசங்களா, டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்த வீடியோவில் நான் டைம் லைன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த டைமில் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், எந்தெந்த டைம்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் கேலண்டரை எடுத்து நீங்கள் இந்த டைம்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்? மே 5th ஜூன் 6th வரைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதம் டைம் இருக்கும். மே 5th ஜூன் 6th வரைக்கும் 1 month ஃபுல்லாகவே டைம் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகிறதுலாம் அடுத்த ஸ்டெப் தான். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதம் டைம் இருக்கும். அந்த ஒரு மாதம் டைமில் ஸ்டார்டிங்கில் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் உங்களால் பண்ண முடியாது. லாஸ்ட் 1 வீக்கும் நீங்கள் பண்ணவே கூடாது. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த 1 வீக்குள்ளே உங்களால் சமாளிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் வீக்கில் தான் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேவா? செகண்ட் வீக், தேர்ட் வீக் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். செகண்ட் வீக்கே நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் எல்லாருமே ஃபில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் லாஸ்ட் வீக்குக்கு தள்ளி போடாதீங்க. ஃபர்ஸ்ட் வீக்லேயும் ட்ரை பண்ணாதீங்க. செகண்ட் வீக்லேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ மே 5th ஜூன் 6th வரைக்கும் டாக்குமெண்ட் வரைக்கும் ஃபில் பண்ணணும். ஜூன் 7th 15th வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கணும், உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வெரிஃபை ஆகலை, மிஸ்மேட்ச் காமிச்சது அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை ரீஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகணும். சப்போஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையாகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரேண்டம் நம்பர் அலாட்மெண்ட், அப்புறம் ரேங்க் அலாட்மெண்ட். ஸோ ரேண்டம் நம்பர் ஃபஸ்ட்டு அலாட் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரேங்க் அலாட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ரேங்க் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஜூன் 27th அன்னைக்கு உங்களுக்கு ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் 27th அன்னைக்கு உங்களுக்கு கையில் ரேங்க் வந்துடும். ஸோ அந்த பேசிஸில் உங்களை வந்து கவுன்சிலிங் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூலை 5th ஆகஸ்ட் 20 வரைக்கும் பாருங்கள். ஜூலை 5th ஆகஸ்ட் 20th வரைக்கும் ஃபேஸ் பை ஃபேஸாக ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 10 ஃபேஸஸ் நடக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் சாய்ஸ் ஃபில்லிங் வரும். ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம என்ன சொல்லுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த சீட்லாம் கன்ஃபார்ம் ஆச்சோ அதை தவிர்த்துக்க மிச்ச சீட்ஸ்லாம் வச்சு அடுத்த ரவுண்ட் போவாங்க. அடுத்த ரவுண்டில் திரும்பியும் வந்து ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க. அந்த சாய்ஸை வச்சுலாம் ஃபுல்லாக அந்த சீட்டை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சீட்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் எதெல்லாம் ஃப்ரீ அக்செப்ட் பண்ணலையோ, எதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சோ திரும்பி அந்த சீட்லாம் எம்டி சீட்டை வச்சுட்டு திரும்பி அடுத்த ரவுண்ட் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 rounds ப்ராப்பராக நடக்கும். அடுத்தலாம் சப்ளிமெண்ட்ரி ரவுண்ட்ஸ், சீட் இருக்கிறத பொறுத்து எத்தனை ரவுண்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பை ரவுண்டாக நடக்கும் ஆகஸ்ட் 20th வரைக்கும். உங்களுக்கு உங்கள் ரவுண்டில் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2-3 daysக்குள்ளேயே நீங்கள் வந்து மிச்சம் இருக்க டாக்குமெண்ட்ஸையும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி கொடுத்துட்டு மிச்சம் இருக்க ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டியூஷன் ஜாயின் பண்ணிடலாம், காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் உங்களோட டைம் லைன். முக்கியமாக தெரிஞ்சுக்கிற டேட்ஸ் என்னென்னா, மொதல் விஷயம் மே 5th ஆரம்பிச்சிடும். ஒரு மே 10th போல் நீங்கள் ஃபுல்லாக ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது ஜூன் 27 இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட். இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஜூன் 7 15 வரைக்கும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபை ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆகலைன்னா நீங்கள் திரும்பி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ரேங்க் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 நீங்கள் வரீங்களான்னு பாருங்கள். வந்தீங்கன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கே போகணும். அப்படி இல்லைனா ரவுண்ட் 2 இருக்க எல்லா கவுன்சிலிங்கும் நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்டில் யூ கெட் அ சீட். உங்களுக்கு சீட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ரவுண்டை வந்து இது பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான டேட்ஸ். இதுக்கப்புறம் வரப்போகிற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த டைமில் எல்லாமே ஒவ்வொரு டைம்லையும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ண நான் இருப்பேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் வரும், எதெல்லாம் நீங்கள் பார்த்துடணும்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் ஆன அன்னைக்கே நான் உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் எப்படி ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சைஸ் இருக்குது, அந்த சைஸில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது நீங்கள் எப்படி பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யாராருக்கெல்லாம் ஆகலையோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை ரிசால்வ் பண்ணதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். அடுத்து ரேண்டம் நம்பர் அலாட்மெண்ட் ரேங்க் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபேஸில் வருவீங்க அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் எங்கிட்ட எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், நீங்கள் என்ன கட் ஆஃபில் இருக்கீங்க, நீங்கள் எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த பர்டிகுலர் காலேஜ் எந்த பர்டிகுலர் கோர்ஸ் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ரிசர்ச் பண்ணி அதுவும் ஒரு வீடியோவாக போடுவேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட வீடியோ மட்டும் முக்கியமாக பாருங்கள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சருக்கு நல்லது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? ரைட், ஆல் தி பெஸ்ட் பசங்களா. பை பாய்.